நான் வந்து தியேட்டரில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை நல்லா இருக்குது. ரஜினி படத்துக்கோட இந்த படத்துக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து தீவிர ரஜினி ரசிகன். ஆனாலும் படம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. அதாவது தளபதி ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். படிப்பே கொஞ்சம் லேக்காக இருக்குது, கொஞ்சம் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் சும்மா சொல்கிறவங்க. அதாவது என்னதுன்னா போதையில் வந்து பார்த்துருப்பாங்க, அவங்களுக்கு கதை புரியாமல் வந்திருக்கும். நார்மல் ஆடியன்ஸ் வந்துட்டு ஃபேமிலி ஆடியன்ஸ் திங்கக்கிழமை வந்தாங்கன்னா செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஹவுஸ்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஹவுஸ்ஃபுல் இருக்குது இங்கே தேட்டரில். நல்ல ரெஸ்பான்ஸு. ஆனால் போன ட்ரிப்போட லியோ படத்தோடு இந்த படத்துக்கு கொஞ்சம் கூட்டம் அதிகம். கலெக்ஷனும் நல்லா தான் இருக்குது. எப்பவுமே தலை தான். அது அந்த பீஜம் வேற மாதிரி. ஆனால் பட் தளபதி படத்தில் பார்க்கும்போது அது இன்னும் வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ. எப்பவுமே தலை வேற தளபதி வேற, ரெண்டு பேரும் வந்து ஒன்றா பேசாதீங்க. மங்காத்தா பீஜம் பாப்பா எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஐயோ விஜய் ஃபேனை தாண்டி உண்மையாக சொல்லு. விஜய் ஃபேனை தாண்டி சொல்கிறா. மங்காத்தா பீஜம் வரும்போது எப்படி இருந்துச்சு? வேற லெவல். மங்காத்தா பீஜம் தளபதி படத்தில் மங்காத்தா பீஜம் பார்க்கும்போது வேற மாதிரி. கடவுளே அஜித்தே தளபதி ப்ரோ என்றும் தளபதி. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பராக இருக்குது. நல்லா வெற்றி மேலே வெற்றி வரணும் அவருக்கு. யாருக்கு? விஜய்க்கு. விஜய்க்கு படம் சூப்பராக இருக்குது. சூப்பரா கிளாப் பண்ணி பார்த்தீங்களா? நாங்கள் ஒரு சீன் தான் பார்ப்போம், மொத்தமாக பார்க்க முடியல. எங்களுக்கு நிறைய கூட்டம் இருந்தாலும் எங்களால் பார்க்க முடியல. நாங்கள் ஒரு சீன் பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டில் தான் மொத்தமாக பார்ப்போம். இது கில்லி. அது சூப்பராக இருந்தது. வருவார்ப்பா, வருவார். அவருக்கு என்ன ரசிகருங்க, அவ்வளோ ஏகப்பட்ட ரசிகர் இருக்காங்க. அவர் வரத்துக்கு என்ன போடுவோம். நல்லது பண்ணால் நல்லதே செய்வோம். ஆமாம். படம் எந்த படம்? இந்த படத்து பேர் எனக்கு வாயில் வரல. ஆமாம். போட்டா? என்ன எனக்கு வரல. அந்த காலத்து ஆக்டர்ல யார மாதிரி இருக்கிறார் விஜய்? எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் தான் எனக்கு பழக்கம். எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறார் விஜய். எனக்கு அண்ணாத்த படம் பார்த்தோம். விஜய் படம் எல்லாம் பார்ப்போம் நிறையா. விஜய் படம் வந்து வாரிசு பார்த்துருக்கேன், கில்லி பார்த்துருக்கேன். எல்லாம் சூப்பராக இருக்குது. விஜய் நடிச்ச படம் எல்லாம் நல்லா இருக்கும். விஜய் வந்து நல்லா மாட்டாக நடிக்கிறாரு. விஜய். ஆமாம், வேகமாக நடிக்கிறாரு. ஆனால் விருப்பம் போடுது படம். எந்த ஐட்டையும் ஹிட் பண்ணுறோட இவர் விஜய் தான் எங்களுக்கு. ஆமாம். சூப்பர் ஸ்டார் அவர் அளவுக்கு நல்லா நடிக்கிறார். விஜயோட எங்களுக்கு ரொம்ப வேற என்ன. எந்த ஆட்சிக்கு வந்து நாங்கள் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. விஜய் பார்க்குறதே நல்லா தானே இருக்கு. 2 வாட்டி பார்க்குறோம். 2 கேரக்டர் வராது. நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ப்ரோ மஜாவாக இருந்துச்சு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நெகட்டிவ்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நான் அவ்வளோலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஸ்டோரிலாம் பயங்கரமாக தான் ப்ரோ இருக்குது. விஜய் கார்த்திக் சிவகார்த்தின்லாம் இல்லை, அங்கே தலை வராரு. அதான் அங்கே ஹைலைட்டு. தலை அஜித் குமார் வராரு, மியூசிக் வருது. அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு சார். ஆக்ஷன் ஃபார்ம் அவ்வளோதான். ஆக்ஷன் தான். த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா. படம் சூப்பராக இருக்குது. இல்லை கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ரொம்ப ஸ்பீடாக இல்லை, ரொம்ப ஸ்லோவும் இல்லை, கரெக்டாக போய்கிட்டு இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாம் நல்லா இருக்கு. பக்காவாக இருக்குது படம். அது நான் வந்துட்டுக்கலண்ணா. வேலைக்காவல் தலைன்னு வந்தேன், ஒன்றும் வேலைக்காவல். ஐயோ பிஜிஎம் அது ஒன்றுத்துக்கு தான் வரணும் பொழுது படத்துக்கு. எல்லாரையும் உள்ளே இறக்கி போட்டு படத்தை பார்க்க சொல்கிறானுங்க. எப்படி பார்க்கறது? ஒன்றுமே இல்லை. ஸ்லோவில் இல்லை ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்குது. அவனுக்கு பிடிக்கல. அவன் காசு குத்துவான்ல, அதனால நல்லா இருக்குன்னு சொல்லணும் நம்மளே. நான் பயங்கரமாக இருக்குதுண்ணா படம். சொல்கிறேன் நல்லா தானே இருக்குது படம். பிஜிஎம்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நிறைய பேரோட கேமியோ பயங்கரமாக இருந்துச்சு. ஸ்டண்ட்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுண்ணா. சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி வைஸ் ஓகே தானா, பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்ப லேக்லாம் இல்லைண்ணா, நல்லா தான் இருந்துச்சு படம். வேற மாதிரி இதுண்ணா.
கிளைமேக்ஸில் சரியான கூஸ் பம்பு ஒருத்தர உட்காரில் எல்லாம் ஏந்து ரெண்டு கத்திட்டு இருந்தாங்க. எல்லாமே நல்லா இருக்கு. எவ்ரி திங் இஸ் குட். நீங்கள் எதாச்சும் வரீங்க? ஏஎம்டியா ப்ரோ வேற லெவலு ப்ரோ படம். கத்தி கத்தி தொண்டை ஏறி பேச முடியல. படம் சூப்பரா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன சீன்ல தான் எனக்கு அழ வந்துச்சு. எங்க ஒரு சின்ன சீன்க்கா. என்ன சீனுக்கு? தளபதி ஆல்வேஸ் தளபதினா. செம்மையா இருந்துச்சு. தரமா இருந்துச்சு படம். பரவாயில்ல ப்ரோ, ஒரு தடவை பார்க்கலாம். படம் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. ஆனால் இந்த கதை ஃபஸ்ட்லேருந்து புதுசாக ஸ்டோரி டெவலப் பண்ணி எடுக்கிறாங்கன்னா ஸ்லோவாக தான் போயாகணும். பார்க்கலாம். அப்படியே எல்லாமே பரபரப்பாக போனால் இருக்காது, கொஞ்சம் ஸ்லோவாக போகும். பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது. விஜயோட ஆக்ஷன் ரொம்ப சூப்பர். படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. சும்மா மாஸ். சுமாராக இருக்குது. ரொம்ப லாங்காக இருக்குது படம். ரொம்ப லாங்கா இருக்கா? ரொம்ப நேரம் ஓடுது படம். ரொம்ப நேரம் ஓடுது. எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் போகிறதா இருக்குது. ஓகே, படம் வேற லெவல். ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு அரசியலுக்கு போராடுறது ரொம்ப கவலையாக இருக்குது. படம் எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்கிறதுனா ட்விஸ்ட் நிறையா இருந்தது. நம்மளே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ட்விஸ்ட் நிறையா இருந்தது. நம்ம நிறையா மாஸ் மொமெண்ட்ஸ் நிறையா இருந்தது. மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். இல்லை போய் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு கேரக்டருமே வித்தியாசமாக இருந்தது நாங்கள் பார்த்ததில். அதோட இளைய தளபதி வந்து முன்னாடி பார்த்ததோட இப்போ எங்கே இருந்தாப்புல. அது போக கேமியோ ரோல் சிவகார்த்திகேயன் நல்லா பண்ணியிருந்தாப்புல. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு வச்சுட்டு வந்திருக்கு. அவ்வளோதான் மூவி நல்லா இருந்துச்சு. சத்தியமாக கோட்டு நாங்கள் வேறு லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தோம். அந்த லெவலில் இருக்குது. ஆனால் வெங்கட் பிரபு வச்ச ட்விஸ்ட்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் சப்போஸ் ஓஜின்றாங்க, சப்போஸ் அஜித்தை கூட்டாங்க செம்மையாக இருக்கும். அஜித்துக்கும் விஜய்க்கும் ஒரு படம் மீட்டப்பில் வச்சாங்கன்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த வைப்புக்கு வந்த காரணமே இவங்க 2 பேர் தான். விஜய் ஃபேன்ஸ் 2 பேர் இவங்க. அதனால் வைப் கூட என்ஜாய் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் படம் நல்லா தான் இருக்குது. கலாய்க்கலான்னு வந்தோம். படம் நல்லா இருக்குது, எதுவும் சொல்ல முடியல. வேறு மாதிரி இருந்துச்சு. தலை பிஜிஎம் கேட்ட உடனே எல்லாருக்குமே அப்படியே புல்லரிச்சு போய் டோனி தலை அஜித்தே அப்படியே டோனின்னும் போது செம மாசாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுண்ணே. எல்லாருக்குமே லீட் கொடுத்துருந்தாங்க. இங்கே அஜித் பற்றியும் சொல்லியிருந்தாங்க, சிவகார்த்திகனையும் காட்டியிருந்தாங்க, எல்லாரை பற்றியும் சொல்லியிருந்தாங்கல்ல. திரிஷா டான்ஸ்லாம் வேற லெவலு. அது செம்மையா இருக்கு. தளபதி மாஸ் பண்ணியிருக்காரு. ஸ்லோவாலாம் ஒன்றும் இல்லை, பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கு. செம்மையா இருக்கு படம். கதை செம்மையா இருக்கு சார். கண்டிப்பா தளபதி வில்லன் ஷோ பயங்கரமாக இருக்குண்ணா. தளபதி வில்லத்தனம் பயங்கரமாக இருக்கு. ஆமாம், எக்ஸ்பெக்ட் பண்ணல. பாப்பா எப்படி இருந்துச்சு? படம் எப்படி தான் இருந்தது? நான் வந்து நேற்றே பார்த்துட்டேன். படம் வந்து செம்மையாக இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிவாக இருக்குது படம். நான் திருப்பியும் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கும் திருப்பியும் பார்க்க போகிறேன். எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? யாரை பார்த்தீங்க? விஜய். விஜய் எப்படி இருந்தாரு? ஆளு கம்பீரமாக இருந்தார். கம்பீரமா இருந்தாரா? சரி, விஜய் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? டான்ஸா வேற எல்லாமே பிடிச்சிருக்குது. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சூப்பரா இருந்தார் ஆளு. ஃபைட்லாம் எப்படி பண்ணார் விஜய்? நல்லா இருந்தது. நல்லா பண்ணாரு. அந்த காலத்தில் யாரை மாதிரி இருக்கார் விஜய்? அந்த காலத்து ஆக்டர்ல யாரை மாதிரி இருக்கிறார் விஜய்? எம்ஜிஆர் மாதிரி. யாரா? எம்ஜிஆர் தான் எனக்கு பழக்கம். எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறார் விஜய். தாம்பரம் நேஷனல் தேட்டரில் நாங்கள் வந்து படம் பார்த்தோங்க. படம் நல்லா விறுவிறுப்பாக போகுது, நல்லா இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து அந்த டபுள் ஆக்ஷன் வந்து நல்லாயிருக்கு. வில்லன் கேரக்டர் அவர் கொஞ்சம் சூட் ஆகலை. அந்த ரியலாக அந்த அவருக்கு வந்து அந்த வில்லன் கேரக்டரு வரமாட்டேங்குது. ஆனால் கதை நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. இது மெயின் என்னென்னா 4 மணி நேரம் கிட்ட படம் வந்து இதாகுது. எப்படி இவ்வளோ தூரம் வந்து லென்த்தாக வந்து படம் எடுக்கணுங்கிறத அவசியம் இல்லை. இந்த கிரிக்கெட்லாம் சில விஷயங்கள்லாம் கிரிக்கெட்லாம் வந்து சேர்த்துருக்காங்க. அந்த கிரிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா அது தேவையில்லாத நேரம் வந்து வேஸ்ட் ஆக்கிற மாதிரி ஆயிடுச்சு. கதையை வந்து இன்னும் ஷார்ட்டாக எடுத்து அவருக்கு படத்தை முடிச்சிருந்தாருன்னா ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் முடிச்சிருந்தாருன்னா இன்னும் நல்லா மக்கள் க்ரௌடு வந்து விஜய் சாருக்காக மட்டும்தான் வருதுங்க. இந்த படம் ஓடுதுன்னா அது முழுக்க விஜய் சாரோட ஃபேஸ்க்காக மட்டும்தாங்க. புது கதை புதுசாக ஒன்றுலாம் கிடையாதுங்க. பழைய கதை தான். ஆனால் விறுவிறுப்பாக கதை போகுது. விஜய் சாருக்காக மட்டும்தான் இந்த கூட்டமே வருது.